ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது என்னென்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பால் பூரி. நாம் இன்றைக்கி இதை 2 விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று மைதா கோதுமை யூஸ் பண்ணி டேஸ்ட் வைஸாக பார்க்க போகிறோம். இன்னொன்று ராகி கோதுமை மாவு வச்சு ஹெல்த் வைஸாக பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொருட்களை வச்சு தான் இதை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்துக்கலாம். அதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். பூரி நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பூரி வந்து சாஃப்டாக நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போது பாலுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் துருவல், கசகசா, பிஸ்தா, முந்திரி, குங்குமப்பூ, பாதாம், பால் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாதாமை நம்ம தோல் நீக்கணும். அதுக்காக கொஞ்சமாக சுடுதண்ணியில் பாதாமை வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தோல் உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி எல்லா பாதாமையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, 10லேருந்து 15 தோல் நீக்கின பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பால் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பால் நல்லா சூடேறினதும் அதில் வந்து கொஞ்சம் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் 10லேருந்து 15 குங்குமப்பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற பால் நல்லா சுண்டுனதும் அதில் 1 கப் சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பூரிக்கு மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி யூஸ் பண்ணி 2 பூரியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிக்கோங்க. பூரி வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். அதனால தான் மூடி வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற வச்சதுனால எவ்வளோ சாஃப்டாக புஃப்னு வந்திருக்கு. இந்த மாதிரி பூரியை சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் நார்மலாக வீட்டில் பூரி செய்யும் போது கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சுட்டு வச்சுருக்க பூரி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிதமான சூட்டில் இருக்க பாலில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பூரியும் 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பால் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இதில் பால் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்க பாலையும் மேலே சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கார்னிஷ்காக மேலே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வேர்க்கடலையே பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பால் பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம மைதா சேர்த்துருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து மைதாவை அவாய்ட் பண்ண விரும்புகிறதால நான் மைதாவுக்கு பதிலாக ராகி மாவு எடுத்திருக்கேன். ஏன் ராகி மாவுனா, ராகி கேழ்வரகுல அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோ கிளைசெமிக். அப்படின்னா இந்த கேழ்வரகுனால வரக்கூடிய சுகர் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் சேர்த்தோம். அதனால சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்பவே நல்லது. இதை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து ஹெல்த் வைஸாக ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதனால தான் நான் கேழ்வரகு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேழ்வரகு வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ராகி பால் பூரிக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு போடும்போது இதோட பைண்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பூரி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும் ரவுண்டாக கட் பண்ணுறதுனால. இப்போ சைடில் வந்து இதுக்கான பாலை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இது ஹெல்த் வைஸ்ன்றதுனால தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காவை உடச்சி 1/2 மணி நேரத்துக்குள்ளே பால் எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே முழுசாக கிடைக்கும். அதனால் நான் தேங்காய் பாலை வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், பனங்கற்கண்டு இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்காக இதில் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தாய்ப்பாலுக்கு நிகரானது. இதில் வந்து ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி தனியாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்புறமா போடுறேன். இப்போ நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பூரியும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்ச எல்லா ராகி பூரியும் எடுத்து பாலில் போட்டு உடனே எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்க தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலையும் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நட்ஸ் வச்சுருக்கேன், நட்ஸை கொஞ்சம் மேலே போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ராகி பால் பூரி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹெல்த் வைஸாக அவ்வளோ நல்லதுங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ராகி மாவு. இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட் வைஸ் பால் பூரியும் ஹெல்த் வைஸ் ராகி பால் பூரியும் பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.